Hi guys, this is Gayatri and இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how we did a photo shoot at home. Let me walk you through the process. பிளான் வந்துட்டு நம்ம போட்டோகிராஃபில வந்து ப்ராப்பரா ஏதாச்சும் ஷூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியால தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ப்ராப்பரா ஏதாவது ஒரு ஷூட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு யூஸ்வலா நம்ம மைண்ட் எப்படி போகும், ஒன்னா அவுட்டோர்ல போலாம். மோஸ்டா வந்து அவுட்டோர் தான் நமக்கு ஈஸிலி ஆக்சசிபிளா இருக்கும். ஸோ அவுட்டோர் போலாம்னு சொல்லி தோணும். அண்ட் நாங்க என்ன பண்ணோம்னா, சரி ஓகே இன்டோர்லயே வந்து நம்ம நேச்சுரல் லைட்டிங் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான போட்டோ ஷூட் ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அண்ட் தென் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இன்டோர்ல ப்ராபப்ளி நமக்கு ஷூட் பண்ணணும் அப்படின்னா நேச்சுரல் லைட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து எனஃபா இருக்காது. somehow we need some sort of other lighting to make it pop இல்லையா? ஆனா சரி ஓகே நம்ம சும்மா ட்ரை பண்ணலாம் இன்டோர்ல. இந்த நம்ம வீட்டுக்குள்ள இருக்க சரௌண்டிங்ல வந்து ஒரு ப்ராப்பர் போட்டோ ஷூட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னோட ஃப்ரெண்டு கண்மணி வந்து மாடல். அண்ட் எங்களுக்கு வந்து வெளியில இருந்து இந்த புதுசா நாங்க யாரையுமே கூப்பிட்டுக்கல. இதெல்லாம் வந்து நாங்களே வந்து மேக்கப் பண்ணோம், ஹேர் டூ பண்ணோம், காஸ்டியூம்ஸ் நாங்களே ரெடி பண்ணிக்கிட்டோம். அண்ட் தென் வந்துட்டு போட்டோகிராஃபரும் நாங்களே பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ரீடச்சிங் எல்லாமே வந்து நாங்களே பண்ணோம். அண்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு பெருசா ஒரு கிரியேட்டிவ் டைரக்ஷன் எல்லாம் கிடையாது. லைக் இதுதான் பண்ண போறோம் அப்படிலாம் எந்த கிரியேட்டிவ் டைரக்ஷனும் கிடையாது. ஆனா என்னன்னா கண்மணி வந்து டான்ஸர். ஒரு பாஸ்ட் 12 இயர்ஸாவே வந்து டான்ஸ் ஃபீல்ட்ல இருக்கா. சோ அவர்கிட்ட ப்ராப்பரா கண்டிப்பா இந்த பரதநாட்டியம் அவுட்ஃபிட் வந்து இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணி ட்ரெடிஷ்னலா வந்து ஒரு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் சரி ஓகே அவரோட காஸ்டியூம் பார்க்கும்போது அவர்கிட்ட வந்து ஒரு பர்பிள் கலர் அவுட்ஃபிட் இருந்துச்சு, பர்பிள் வித் ஆரஞ்சு. ஆனா அதை பார்க்கும் போதே எனக்கு ஒரு சின்ன ஐடியா என்ன இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எல்லோ லைட்ல அந்த கோல்டன் ஹேர் லைட் எல்லோ லைட்ல வச்சு எடுத்தோம்னா அது நல்லா இருக்கும். பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் பர்பிள் அண்ட் எல்லோ கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ் இல்லையா? சோ அதனால அப்படி எடுக்கலாங்கிற ஐடியா மட்டும் தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க பிக் பண்ண ஸ்பாட் வந்து ஒரு இடம், இந்த இடத்துல நம்ம போட்டோ எடுக்கலாம் நல்லா இருக்கும் ஒரு ரூம் பிக் பண்ணிருந்தோம். ஆக்சுவலி அந்த ரூமை தவிர எல்லா இடத்துலயும் போட்டோ எடுத்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆஃப் தி டே வந்துட்டு மேக்கப், ஹேர் டூ, காஸ்டியூம் இதுதானே பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணிருப்போம். 11 o'clockல இருந்து ஃபுல்லா அந்த காஸ்டியூம், ஹேர் டூ, மேக்கப் பண்ணவே வந்துட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவா நாங்க வேலை பார்க்கல. கொஞ்ச நேரம் மேக்கப் போடுவோம், அப்புறம் படுத்துருவோம் பெட்ல, மறுபடியும் மேக்கப் போடுவோம், படுத்துருவோம் பெட்ல. இப்படிதான் ரொட்டீனா போயிட்டு இருக்கு. அண்ட் ஒரு ஐடியா இல்லையா, இதுதான் பண்ண போறோமா, அது பண்ண போறோமா, மேக்கப் எப்ப முடியும், போட்டோகிராஃபில என்ன பண்ண போறோம். கேமரா வந்து நாங்க இதுக்கு யூஸ் பண்ணாத கேமரா வேற, பழகுனது வந்து கெனான்ல பழகுவோம். ஆக்சுவலா இப்ப கையில இருக்க கேமரா வந்து நிக்கான். சோ அதனால அந்த பயமும் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் மேக்கப் எல்லாமே ஓரளவுக்கு நாங்களே பார்த்துட்டு இப்படி வச்சுக்கலாம், இந்த அளவுக்கு இந்த ஸ்டைல்ல போகலாம் அப்படின்ற மாதிரி மேக்கப் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். நானும் கவினும் கண்மணிக்கு மோஸ்ட் ஹெல்ப் பண்ணி பண்ணோம். அண்ட் தென் மேக்கப் முடிஞ்சிருச்சு. லஞ்ச் முடிச்சிட்டோம். லஞ்ச் நல்லா ஜாலியா சாப்பிட்டுட்டு ஃபுல்லா வந்துட்டோம். லஞ்ச் முடிச்சதும் அஃப்கோர்ஸ் நமக்கு தூக்கம் வந்துடும், கொஞ்சம் அந்த டல் ஃபேஸ் வந்து போயிடும். அப்புறம் அதுல இருந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி காலைல ஒரு 11:30 ஸ்டார்ட் பண்ணது யோசிச்சோங்க. காலைல ஒரு 11:30 ஸ்டார்ட் பண்ணது ஆல்மோஸ்ட் வந்து 3:30 தான் வந்து ஷூட்டுக்கே நாங்க போக ஆரம்பிச்சோம். 3:30 போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரூம் அந்த 3 o'clock அந்த கோல்டன் ஹார் டைம் வந்துடும் இல்லையா? சோ லைட்டிங் வந்து சூப்பரா இருக்கும். அதனால ஒரு ரூம்ல வந்து அந்த கோல்டன் லைட் வந்து நல்லா வந்துருந்துச்சு. விண்டோல நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. சரி அப்ப இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் யோசிச்ச ஸ்பாட் வந்து மொட்டை மாடி. ஆனா போய் பார்த்தோம், ரொம்ப வெளிச்சமா இருந்துச்சு, செம்ம பிரைட்டா இருந்துச்சு. அடிச்ச வெயிலுக்கு வந்து கண்மணிக்கு மேக்கப் எல்லாம் ஊத்த ஆரம்பிச்சு. சரி அப்பனா இது வேண்டாம், நம்ம வந்துட்டு இங்கே பண்ணிக்கலாம், பெட்ரூம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும். லிட்டரலா இனிஷியல் ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் பண்ணதுமே உண்மையாவே செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. எல்லாம் வந்து பெயிண்டிங் ரீக்ரியேட் பண்ற ஸ்டைல்ல வந்து போட்டோஸ் அந்த மாதிரி செம்ம ஜாலியா இருந்துச்சு. அந்த ப்ராசஸே வந்து அவ்வளோ என்ஜாயபிளா
அதுக்கப்புறம் வந்துட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு we took a few pictures again. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6:30 வரைக்குமே இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டே இருந்துச்சு. மொட்டை மாடியில வந்து அந்த அளவுக்கு லைட் கிடையாது. ஏன்னா நாங்க போன டைம் வந்து ஆல்மோஸ்ட் 5:30 மேலதான் போனோம் இல்லையா. சோ அதனால என்னாச்சு, அந்த கோல்டன் சன் வந்துட்டு அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த அளவுக்கு வந்து பிரைட்டா கிடைக்கல. ஆனா அந்த கோல்டன் ஹேர்ஸ் மட்டும் சில இடத்துல வந்து இருந்துச்சு. சோ அதுல நாங்க சம் போட்டோஸ் எடுத்தோம். மாடலும் நல்லா இருந்துச்சு. நாங்க எடுத்த போட்டோஸும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் சீரியஸாவே செமையா இருந்துச்சு. we are really satisfied, to be honest, really satisfied. Okay, we made something அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு எல்லாரும் ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி டேவை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் முடிச்சிட்டோம். தி பெஸ்ட் டே. அப்புறம் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன். போட்டோஸ்ல வந்துட்டு நம்ம போட்டோஷாப்ல போட்டு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணணும். ரா இமேஜஸா இருந்தாலும் லைட்டா கொஞ்சம் அதை எடிட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு அப்புறம் ஃபைனலா வந்து நீங்க ரிசல்ட்ஸ் பார்க்க போறீங்க. ரிசல்ட் எல்லாமே நாங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த ஹேண்டல்ல பாத்துருங்க, மறக்காம பாத்துருங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எனிவே, thank you for watching. ஆடியன்ஸ் நம்மளுக்கு ஆடியன்ஸ் இவனுக்கு ஆடியன்ஸ் நம்ம 2 பேரு, உனக்கு ஆடியன்ஸ் நாங்க 2 பேரு.